பிரைஸ் தி லார்ட். 2ஆம் அதிகாரம், பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 15 முதல் 26 முறையுள்ள வசனங்கள். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போகும். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையெல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரி ஆவான். இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனது கிளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார்.